விருச்சக ராசினியர்களுக்கு வணக்கம். தீராத கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் விருச்சக ராசிக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 14/5/2025 முதல் 20/5/2025 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மகிழ்ச்சி காத்திருக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உலகம் உங்களை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் விருச்சக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6இல் சூரியன் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 11இல் கேது, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் போன்ற சில அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. அதுவும் குரு சப்தம ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால் சகல வழிகளிலும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது. அதே போல் 9ஆம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு மறைமுகமான பலன்களை ஏற்படுத்தி தருவாருங்க. குரு சுக்கிர பரிவர்த்தனையால் 5ஆம் இடம் 7ஆம் இடம் பலம் பெறுவதால குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் கணவன் மனைவி உறவு அன்பு கொண்டு திகழுங்க. திருமணமாகி குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கும் விருச்சக ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. குறிப்பாக இந்த வாரத்துல குரு பெயர்ச்சியான பிறகு நிகழக்கூடிய முதல் வாரம் என்பதால இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11/5/2025 அன்று அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்க போகிறார். எனவே துணிவும் தன்னம்பிக்கையும் தேவைப்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. தொட்ட காரியங்கள்ல வெற்றி பெற குரு வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் என்பது நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் குரு இருக்கும் இடத்தினுடைய பலனாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் அவரது பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தன் வீட்டையே பார்க்கிறாருங்க. தனஸ்தானத்தை பார்க்கும் குருவால் தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம செல்வாக்கு மிக்கவர்களுடைய பழக்கத்தால் சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீங்க. கல்வியை தேர்ச்சி பெற்று கடல் தாண்டி பணிபுரியும் வாய்ப்புகள் உண்டு. அஷ்டம குருவினுடைய ஆதிக்கத்தால் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட தொல்லை அகல இருக்குது. நிகழ்கால தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாக அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெற அனுகூலம் தரும் குரு தங்களை தேர்ந்தெடுத்து யோகபலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை பலனாக இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த குரு பெயர்ச்சியினுடைய விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2, 4, 12 ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க. அந்த வகையில அந்த இடங்கள் எல்லாம் புனிதம் அடைகிறது. குறிப்பாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவினுடைய பார்வை பதிவது மிகுந்த யோகம் தரும் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் தொட்டது அனைத்து தொடங்குங்க. அது மட்டும் இல்லாம தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வெற்றிக்குரிய தகவல்கள் வந்து கொண்டே இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும். நீங்கள் பணிபுரியும் இடத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகளை உயரதிகாரிகள் வழங்குவாங்க. குறிப்பாக புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பதிவதால குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்குங்க. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். தாய் வழி ஆதரவு திருப்தி தருங்க. வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டு. செய்யும் தொழிலில் உங்களுடைய திறமை பளிச்சிடுங்க.
கணவன் ஓரிடத்திலும் மனைவி ஓரிடத்திலுமாக பணிபுரிந்தவர்கள் இனி ஒரே இடத்தில் பணிபுரியும் வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் பதிவதால் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்குங்க. உடன்பிறப்புகளின் திருமண முயற்சிகள் கைகூட இருக்கு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவது ஆர்வம் காட்ட இருக்கீங்க. தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்குது. ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிய இருக்கீங்க. செய்யும் தொழிலில் நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த குரு பயிற்சியினுடைய விளைவாக உங்களுக்கு எண்ணற்ற நற்பலன்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. பொருளாதார நிலை உயர இருக்குது. புகழ் மிக்கவர்களுடைய சந்திப்பால் நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறுங்க. உங்களுடைய பெயரிலேயே அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் நனவாக்குவீங்க. தாய் வழி ஆதரவு உண்டு. அதே போல பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை சேர்க்க இருக்கீங்க. பணிபுரியும் இடத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய பணிகள்ல கவனமாக இருக்க வேண்டுங்க. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால அரசாங்க பணியாளர்கள் கடுமையாக உழைக்க நேரிடும். பல தருணங்கள்ல மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாக வேண்டிய நிலை இருக்குதுங்க. உடல் உபாதைகளினால் விடுப்பில் செல்ல வேண்டி இருக்குங்க. பணிகள்ல சிறு சிறு பிழைகள் ஏற்படக்கூடும். சக ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட இருக்கு. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சிக ராசியினர் தங்களுடைய பணிகள்ல பிறருடன் பழகுவதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரனும் ராகுவும் அனுகூலமாக இருப்பதால் விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய கணக்குகளை சரிபார்த்து பிள்ளை இல்லாமல் வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். லாபம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே சீராக இருக்குங்க. விற்பனை சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும். சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதில் நிம்மதி குறையுங்க. புதிய முதலீடுகள் முயற்சிகளையும் தவிர்ப்பது நல்லது. வெளியூர் பயணங்களின் போது பணம் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்கள்ல படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. விருச்சிகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.